இன்றைக்கு இடைத்தேர்தல் நடந்தால் தாவேகா வெற்றி பெறுவதற்கான சாத்தியங்கள் மிக அதிகம். இப்போ பண்ணி மெஜாரிட்டி வந்துருச்சுன்னா யாருடைய தயவும் தேவையில்லை அல்லவா? அதற்கு பதிலாக காங்கிரஸை கைட்டி விட இடைத்தேர்தல் நடத்துறேன்னு சொன்னா டீல் நல்லா இருக்கா? நான் அப்போ ஒருத்தர் பெரும் போட்டியா இருப்பாரு சார். யாருப்பா? எங்க அண்ணன் சீமான் அவர்கள் தான். நேற்று மேடையில் பேசின பார்த்தீங்கன்னா இல்லையா? இன்னுமா நம்பிக்கிட்டு இருக்கிற? பாரதி ராஜா அவர்கள் 30வது நாள் நிகழ்ச்சிக்கு போனாராம். அவங்க அப்பா வயசுல இருக்க ஒருத்தர். முன்னாடி நடந்ததுலேயே 50 பேரோட போவீங்க நாங்கள் எதிர்பார்த்தோம். வர இடைத்தேர்தல அது விட்டுறாதீங்கன்னே, போயிருங்க, அது சாதாரணமா போகக்கூடாது, சிரிச்ச முகத்தோடைய பொண்ணுனே அப்படின்னு சொல்லியிருக்காங்களா. அப்பா இறந்துட்டாரு, 30ஆம் நாள் காரியம். பாரதி ராஜா அப்பாவுக்கு காரியம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பக்கத்தில் எங்க அப்பா வயது தோலை தட்டுறாரு, மகனே எவரு 50 பேரோடவாவது நீ உள்ள போயிருவாயின்னு ரொம்ப ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தேன். நடக்கல, விட்டுறாதரா, இந்த இடைத்தேர்தல நின்னாவது உள்ள போயிரு, நீ போயிரு எப்படியாவது அப்படின்றாப்ல. நான் உறுதியா போயிடுறேன்ப்பான்னு சிரிக்கும் போது பின்னாடி இந்த சிரிப்போட போகணும், நீ இந்த சிரிப்போட போகணும்டா, நீ போயிடுறா. அம்பாசமுத்திரத்தில் பொது வேட்பாளராக நிற்கிறதுக்கு நான் ரெடி அப்படின்னு தன்னைத்தானே அந்த மேடையில் ஏலம் விட்டுக் கொள்வதைத்தான் அப்படி உணர்த்தி இருக்கிறார் அதிபர். வேறு ஒன்றும் இல்லை, நான் ரெடி. நீங்கள் 2 திராவிட கட்சிகளும் என்னை ஆதரித்தால் நான் உங்கள் சார்பாக சிரிச்சுக்கிட்டே அசம்பிளிக்குள்ளே போகிறேன். அதெல்லாம் நடக்காது. அடுத்த வழிபார்.